ஒரு அம்மா நேத்தெல்லாம் ஒரு இடத்துல ஏதோ எந்த ஊரு சரியா தெரியல, மரம் வெட்டுறாங்க, மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறா. கேரளா அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, கேரளா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. நிறைய வேலைகள் தடைபட்டு போய் நிக்குது, உங்க நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு தடை இல்லாம இந்த மலையை உடைச்சு கல்லு மணல்லாம் வர சொல்லுங்க, அதை அனுப்புங்கன்னு எழுதுது. ஏன் கேரளாவுல மழை இல்லையா, கேரளாவுல ஆறு இல்லையா, மணல் இல்லையா? அப்ப எவ்வளவு ஏமாளிகளா நம்ம இருக்கிறோம். தகப்பை இல்லாத வீடு மாதிரி இந்த தமிழ்நாடு இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடித்து போக. கேரளாவுல பட்டாவுல இருந்தாலும் ஒரு குச்சியை ஒடிக்க முடியாது, அனுமதி பெறணும். அப்படி அரசாங்க அனுமதி பெற்றாலும் ஒரு குச்சியை ஒடிக்கணும்னா 10 குச்சியை நட்டு வச்சுட்டு தான் ஒடிக்கணும். அப்படி சட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல போற போக்குல எதை வேணாலும் வெட்டலாம், எங்கன வேணாலும் வெட்டலாம். என்ன போக்கு இதெல்லாம்? வெப்பமயமாகுது பூமி, தண்ணீர் பற்றாக்குறை, உலக சுகாதார மையம் எச்சரிக்குது, அமெரிக்கா நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். ஒரு 25-30 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி பாத்தியலா காணொளி, சகாரா பாலைவனத்துல ஒரு வண்டி பழுதாகி நிக்குது. பழுதாகி நின்ன வண்டியில 50 பேர் பயணம் செய்தார்கள். 50 பேர்ல 49 பேர் ஒரே நேரத்துல செத்தாங்க, குடிக்க தண்ணி இல்லாம. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு. ஒருத்தர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு? அவருடைய சிறுநீரை புடிச்சு குடிச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. பாருங்க, இது எவ்வளவு பெரிய செய்தி. இது செய்தி அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி. குடிக்க தண்ணியில ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து வச்சோம், அரை மணி நேரத்துல முடிஞ்சு வச்சு. ஏன் இங்க வந்திருந்த எல்லாருக்கும் தாகமா இருந்துச்சு, மருந்து குடிச்சாங்க. அப்ப தண்ணீர் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று. ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் இல்ல. வருஷம் பூரா காவிரியும் கொள்ளிடத்திலும் தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது, அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல. பச்சை தண்ணியை விலைக்கு விற்க மனுஷன் மூளை வேலை செய்யுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, நாட்டுல கும்மாளம் போட தண்ணி இருக்கு, எப்படி கிடைக்குது? யோசிக்கணுமா வேண்டாமா? இந்த உலகம் நம்மளோட முடிய போதா? நமக்கும் கீழே வரக்கூடிய நம்ம வாரிசுகள், நம்ம சொந்த வந்தா நம்ம புள்ள குட்டியை எப்படி வாழ போகுது நினைச்சு பார்க்க வேண்டாமா?